வெல்கம் டு வெஸ்லிங் தமிழ் சேனல். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளுடைய ரேண்டி ஆர்டன்லேருந்து. அண்ட் கைஸ், ரேண்டி ஆர்டனை எவ்வளோ இதுவாக காட்டுறாங்க நமக்கு தெரியும். இப்போது அதுக்கெலாம் எதிர்மாறாக பண்ணுறாங்களா இல்லை திரும்பி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ ரேண்டி ஆர்டன் டைட்டில் பார்த்த மாதிரியே ஜே ஓசோவும் கோடியோட டைட்டில் பார்த்துருப்பாரு. லைட்டாக கோடியை வச்சு இவர் ஜே ஓசோ ஹீல் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்போ அதே மாதிரி தான் கைஸ், ரேண்டி அப்போலேருந்தே இதோட ஒரு 8-9 டைம் கோடி பெல்ட்டை வாட்ச் பண்ணார். அதுக்கப்புறம் ட்ரையும் பண்ணார் ஜான்சினா கிட்ட இருக்கும்போது பெல்ட்டை. அவனால் ஜெயிக்க முடியல. இப்போது அகைன் கோடிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு பான்ஸ் அண்ட் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கர் கிட்டே இருந்து. க்ரௌன் ஜோலில் இவங்களுக்கு சாம்பியன் விசஸ் சாம்பியன் மேட்ச் நடக்க போய் செத்ராலன்ஸுக்கு இவருக்கும். அதுக்கு அடுத்த ஃபியூடு திரும்ப ரேண்டி விசஸ் கோடி போவாங்களோன்ற மாதிரி இது இருக்குது. ரேண்டி ஆர்டன் இவருக்கோசரம் இல்லைனாலும் அந்த டைட்டிலுக்கோசரம் ஹீல் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் விரைவில் சம்பவம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணலாம். இப்போது க்ரௌன் ஜோலில் எப்படியும் அங்கே ரோமனுடைய ஆட்டம் இருக்கும். அதை விட்டால் அங்கே ரேண்டி வரமாட்டார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சீரிஸில் கண்டிப்பாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சர்வீஸ் சீரிஸில் ஆளுக்கு இந்தாண்ட 5 அப்படின்ற மாதிரி கணக்கில் போயிடும். அதுக்கடுத்தது ராயல் ரம்பிள். இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை விடுங்க, அதில் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதுக்கடுத்து ராயல் ரம்பிள் வருது. இந்த டே 1 அதுக்கெலாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு நல்ல ஃபியூடை பார்க்கலாம், மேட்சஸும் பார்க்கலாம். பட் இந்த மேட்ச் அங்கே நடக்குமான்னு தெரியல. ராயல் ரம்பிளில் மேபி ரேண்டி விசஸ் கோடி ரோஸ்க்கான மேட்ச் நடக்கலாம். அங்கே டைட்டில் சேஞ்ச் ஆனால் எப்படி இருக்கும்? டைட்டில் சேஞ்ச் ஆனால் நல்லா தான் இருக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோடி இப்போ இதுதான் நியூ ரெயின் இல்லை, டைட்டில் ரொம்ப நாளாக வச்சுருந்தாரு. இப்போ தோற்று அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெண்டிங்கும் பண்ணிட்டார். ரேண்டி ஆர்டன் கூட ஒரு மேட்ச் விளையாடிட்டார் இந்த கிங் ஆஃப் டோர்னமெண்ட்டு வின் பண்ணுறதுக்கு. இப்போது க்ளீனாக இருக்குது ரேண்டி ஆர்டன் எந்த தடையும் இல்லை. ஒரு மேட்ச் ப்ளே பண்ணார்னா முடிச்சு விட்டு சாம்பியன் ஆகிடார் 15 டைமு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜேட் கார்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுனில் ஒரு இன்ஜுரி ஒன்று ஆகிருக்கும். அண்ட் கைஸ் அப்படியே ஓப்பனாக வந்துக்கிட்டு போயிடுச்சு மண்டைக்கு மேலே அந்த புருவத்துக்கு நேராக. அது எப்படின்னு கிக் அவுட் பண்ணும்போது நான் நினைக்கிறேன். இதை விட அந்த ஜெயிட்காரர்கள் அவ்வளோ மண்டை கீஞ்சும் அப்பயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அவங்க அந்த வழியை காமிச்சிக்கல. அதுக்கப்புறம் தான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. மேபி சில நாட்கள் லீவ் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அது தையல் போட்டால் பின் அடிச்சுட்டு ஜேவ்ஸோ மாதிரி அப்படியே தொடர்ந்து வருவாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் கைஸ், ஆனால் மேட்ச்சு வேறு லெவலில் இருந்தது கைஸ். நான் அதில் போய் பார்த்துருந்தேன் கமெண்ட்டு. மெயின் ஈவெண்ட் அளவுக்கு வெஸ்டர்மேனியா அளவு வருது. மேபி இதை கொண்டு போயிட்டு அப்படியே இது வேறு ஏதாவது இப்போலாம் ஃபீடு வச்சு விட்டு இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வெஸ்டர்மேனியா 42ல் வச்சுருந்தா அருமையாக இருந்துருக்கும் கைஸ். அந்தளவு பார்த்திங்கன்னா ஒர்த்தான ஒரு மேட்ச் தான். அதுக்கு அப்பயும் ரீட்டைன் பண்ணுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையில்ல கைஸ். அப்போது ஜேட் கார்கில்கிட்ட பெல்ட்டு கொடுத்துருக்கலாம். எவ்வளோ ஸ்டிஃபனி ஸ்டேஷன் நல்ல ரெயின் நல்லா பண்ணுறாங்க. பட் இருக்கிறவங்களையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. ஜேட் கார்கள் வந்து 2 வருஷம் ஆகிடுச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு, இன்னும் பெல்ட்டு கொடுக்காமல் இருக்காங்க. நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கி ஷேன். இவர் வந்து சில நாள் தான் ஆகுது. இவர் வந்து பார்த்திங்கன்னா NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன் வின் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவரு அங்கேருந்து வந்த வேறு ஆள் ஈத்தன் பேச்சுக்கிட்டு சாம்பியன் திரும்பி பிடிங்கிட்டார். நெக்ஸ்ட்டு சும்மா இருந்தார். சைடில் லைட்டாக சத்தம் கட்டினே இருக்கும். இது வேறு கத்தினே இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா தலைமை NXT நியூ சாம்பியனாக ஆகியிருக்காரு. ஆமாங்க, இப்போ இந்த நோ மர்சி நடந்ததில்ல, ஓபா ஃபெமியை தோக்கடித்து நியூ NXT சாம்பியன் ஆகியிருக்காரு. மக்கள் எல்லாம் செம்ம சப்போர்ட் பண்ணாங்க கைஸ் ரிக்கி ஷேட்டுக்கு. இதுக்கப்புறம் இவருடைய ஃப்யூச்சரு நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷம் ஆகல, அதுக்குள்ளே 2 பில்ட்டு கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டிஃபனி வல்கேருக்கு 3 பில்ட்டு கொடுத்துட்டானுங்க. ஓபா ஃபெமிச்சு அவருக்கு ஈத்தன் பேச்சுக்கு 2 பில்ட்டு கொடுத்துட்டாங்க. என்ன கைஸ் இது இருக்கிற ஆளுங்கெல்லாம் இப்போ என்ன தான் பண்ணுறது? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர். அண்ட் கைஸ், பிராக் லெஸ்னர் சில பேர் ஜான்சினா டூருக்கு முன்னா வந்திருக்காரு, ஒரு மேட்ச் விளாட்டு போயிடுவாருன்ற மாதிரிலாம் சொல்லி அந்த கதைலாம் கிடையாது. இதுக்கப்புறமும் சம்பவம் பண்ணுறோன்ற மாதிரி வரப்போகிற ராயல் ரம்பிள் அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. அஃபிஷியலி பார்த்திங்கன்னா இது PW இன்சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பிராக் லெஸ்னர் ராயல் ரம்பிளில் கலந்துக்க போகிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா
பெரிய ஈவெண்ட்டு ஃபஸ்ட்டு பெரிய இது பண்ண போகிறாரு. இப்போது பிராக் லெஸ்னர் இதுக்கப்புறம் இருக்க மாட்டாரா ப்ரோன்னா இருப்பார் கைஸ். அப்படியே இன்னும் சர்வீஸ் அப்படியே ஏதாவது ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ராயல் ரம்பிளில் கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா பெரிய சம்பவத்தில் காத்துட்டு இருக்கு. ஏன்னா WrestleMania 42ல் அஃபிஷியல் பண்ணிட்டாங்க WWE. அதனால தான் சொல்கிறேன் இங்கே இது பாசிபிலிட்டி இருக்குது நடக்கிறதுக்கு. தலைவர் ராயல் ரம்பிளில் பெருசாக பண்ணி அதில் ஒரு ஆப்போனண்ட்டு பிடிச்சி தான் WrestleMania சண்டை போடுவார். இல்லை வின் பண்ணிட்டு போய் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பயே சொல்லியிருந்தேன் பிரான் பிரேக்கர் கூட ஒரு ஃபியூடு வாய்ப்பு இருக்குது. இல்லை குந்தர் கூட வாய்ப்பு இருந்தது. குந்தர்கிட்ட டைட்டில் இல்லை. டைட்டில் இருந்தால் மாசாக இருக்கும். இப்போ பிரான் பிரேக்கர் அந்த டீமில் தான் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் இருக்கார். பாலேமன் ஈத்துருவார் போலக்கு பிராக் லெஸ்னர் அந்த டீமில். அதனால தான் சொல்கிறேன் அதே ஒரு வினையாகலாம். பிராக் லெஸ்னர் எப்படி அவர் கூட யாருமே இருக்க முடியாது. இருப்பார் கொஞ்ச நேரம், அப்புறம் அவர் பாப்பார் தோத்துட்டாருன்னா அவங்களாலே தூக்கி போட்டு அடிச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஆள். அதனால் அவங்க கூட வருவவங்களாம் சேஃப் இல்லை. அது இல்லாமல் ஒரு ஃபியூடு போனாலும் நல்லாயிருக்கும் அவங்க கூட. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் கைஸ் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் பண்ணி யாரு கூட மேட்ச் இருக்க போகுது. க்ரௌன் ஜுவலில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்களே ப்ரோ, அது என்ன ப்ரோ கதைன்னு கேட்டிங்கன்னா க்ரௌன் ஜுவலுக்கு இவருக்கு 2 பிளான் தான். 2 பிளான் 3 பிளான்ன்ற மாதிரி 3 சொன்னாங்க. இல்லைன்னுட்டு ரோமனும் சேர்ந்து ஒரு டேக் டீம் மேட்ச். எத்தனை டைமையா டேக் டீம் மேட்ச் பார்க்குறது. இப்போ தானே ஜே உசோவும் ரோமனும் சேர்ந்து டேக் டீம் மேட்ச்சில் தோக்கடிச்சாங்க. ஜிம்மி உசோவும் ஜே உசோவும் போகிறாங்க. திரும்ப தேவையா? இல்லை வேணாம். அதுக்கு தான் சொல்கிறேன் ரோமன் ரெயின்ஸ் ஒன்று க்ரௌன் ஜுவலில் ரிட்டர்ன் பண்ணி அந்த செத் ராலன்ஸு கோடி ரோஸ் நடக்குதுல்ல அந்த ஃபியூடை கலைக்கலாம். அதாவது அங்கே செத் ராலன்ஸ் அடித்து அதுக்கப்புறம் இவரை ஜெயிக்க வச்சிடலாம். கோடியை ஜெயிக்க வச்சுட்டு அப்புறம் சர்வீஸ் சீரிஸ் வார் கேம் ப்ளே பண்ணிட்டு அப்படியே ரோமனுக்கும் செத் ராலன்ஸுக்கும் ஒரு நல்ல ஃபியூடு க்ரியேட் பண்ணி மேட்ச் வைக்கிறது. 2வது ரோமன் விசஸ் பிரான் பிரேக்கர். இந்த மேட்சை க்ரௌன் ஜுவலில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆளை மோதுறனா அவங்களுக்கு கீழே ஆள் இருந்தாங்கன்னா அவங்க தோக்கடிச்சிட்டு தான் அவங்கள்ட்ட போகணும். அதான் பிரான்சன் ரெய்டு தோக்கடிச்சார். 2வது பிரான் பிரேக்கர் இவர் தோக்கடிச்சிட்டு அப்படி செத் ராலன்ஸ்கிட்ட போகிற மாதிரி இருக்கும். இது 2த்துல ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் பிரான் பிரேக்கர் கூட தலைமை சிங்கிள்ஸ் மேட்ச் ப்ளே பண்ணதோட அங்கே அந்த ஃபியூடு மேட்ச் நடக்குதுல்ல மெயின் ஈவெண்ட் சாம்பியன் விசஸ் சாம்பியன் அங்கே வந்து செத் ராலன்ஸ் நொறுக்கி ஜே உசோ வச்சு கோடி ரோஸை வின் பண்ண வச்சுட்டாருன்னா பயங்கர சம்பவமாக இருக்கும்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ்ட்டுக்கும் தலைவன் அலிஸ்டர் பிளாக்கும் அகெயின் ஃபியூடு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது போல். திரும்ப இவங்களுக்கு ஒரு மேட்ச்சு வேணும் போல். ஒரு சிறப்பான இடத்துல இவங்களுக்கான மேட்ச் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஃபியூடாக க்ரியேட் பண்ணி ஆல்ரெடி ஸ்மாக் டவுனில் தானே வச்சாங்க. ஸ்மாக் டவுனில் வச்சு விட்டாங்க. அலிஸ்டர் பிளாக்லாம் திரும்ப அட்டாக் பண்ணியிருக்காரு. திரும்ப ரிவெஞ்ச் கொடுப்பாரு நம்மளுடைய டேமியன் பீஸ்ட்டு. இந்த ஃபியூடு இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா நியூஸும் கவர் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோ சந்திக்கலாம். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட்டட் நியூஸஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அதுவும் இல்லாமல் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ. பை பை.